மாங்காய் ஆற்றுல நிறைய இருந்ததுனால ஸோ இந்த மாதிரி புளிப்பு இல்லாத மாங்காய் அது. ஸோ இந்த மாங்காய் வந்து மசியல் பண்ணலான்னு நினச்சிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து சமையலுக்கு மாங்காய் மசியலுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, மாங்காய் நல்லா கட் பண்ணிவிட்டு தோலை சீச்சு கட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு ஈடு வச்சுட்டேன். இப்போ எப்படி குழஞ்சி போயிட்டு பாருங்கள். குக்கரில் வச்சுன்னா குழஞ்சிட்டு என்ன காய் போட்டுருக்குன்னு தெரியாது. இது வந்து தோரம்பருப்பு, இது கொஞ்சோண்டு தோரம்பருப்பு நல்லா குழசலாக வேக வச்சுட்டுருக்கேன். இது இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுன்ட்டு சும்மா கடுகு வெந்தயம் தாளிச்சிட்டு இந்த பச்சை மிளகாய் எதையும் தாளிக்கணும். அப்புறம் சாம்பார் பொடி வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போடணும். போட்டுட்டு மஞ்சள் பொடியும் போட்டு உப்பும் போட்டு கொதிக்க வைக்கணும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மசியல், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பண்ணுறேன் பாருங்கள். இந்த பருப்பில் வந்து இந்த மாங்காயை போட்டுன்றேன் நான். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி வந்து ரொம்ப காரம் இல்லாத எங்கள் ஆற்றுல, அதனால் நான் 1.5 ஸ்பூன் வச்சுட்டுருக்கேன். அப்புறம் தேவையான உப்பு போடணும். இது நல்லா கலக்கிட்டு ஒரு கொதி வரட்டும், ரொம்ப வேண்டாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சும்மா கடுகு வெந்தயம் அப்புறம் இந்த மிளகா போட்டு தாளித்து கொட்டணும், அவ்வளோதான். நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு சேர்த்த மாதிரி ஒரு வத்தக்குழம்பு, அது எல்லா பருப்பும் போட்டு ஒரு வத்தக்குழம்பு வைப்பேன். அதையும் பண்ணுறேன். அதையும் பண்ணிவிட்டு கீரை வந்து பொறுத்தூள் பண்ணலான்னு இருக்கு. இதுதான் எங்கள் சமையல் இன்றைக்கி. கீரை பொறுத்துவல், மாங்காய் மசியல், அந்த எல்லா பருப்பும் போட்ட வத்தக்குழம்பு. இது இந்த கடுகு வெந்தயம் தாளிச்சுட்டேன். இப்போ இந்த மிளகா, 2 கருவேப்பிலை, நல்லா மாங்காயை தோல் சிச்சுட்டு வேக வச்சுருந்தது, தோரம்பருப்பு, 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர், கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு, அவ்வளோதான். இது நல்லா கொஞ்சம் இந்த சாம்பார் பொடி வாசனை போயிட்டுருக்கோம். இது ஆஃப் பண்ணிடுறேன். இது ரொம்ப புளிப்பாக இருக்காதா? புளிப்பு இருக்காது. இந்த புளிப்பு இல்லாத மாங்காய், புளிப்புற மாங்காய் வேணும்னா அந்த மாங்காய் போட்டுக்கணும். இது புளிப்பே இல்லாத மாங்காய், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த கடுகு வெந்தயம் பச்சை மிளகா 2 சிவப்பு மிளகா கருவேப்பிலை, இந்த மாங்காய் மசியல். நெக்ஸ்ட்டு வந்து கீரை பொறுத்தூள் பண்ணிடலாம். என்ன கீரை? இது முளைக்கீரை. தண்டெல்லாம் எடுத்துகிட்டு வரும், கீரையை மட்டும் ஆஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா முளைக்கீரையை தண்டெல்லாம் இல்லாமல் வெறும் கீரையை மட்டும் நல்லா பொடிப்படியாக நறுக்கின்னு இருக்கேன். நல்லா அலம்பிட்டு நல்லா இதுமாதிரி வடிகட்டிடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. வடிகட்டிட்டு அதில் போடணும். 2 ஜீரகம் போட்டுருக்கேன். இப்போ 2 மிளகா காரத்துக்கு போட்டுட்டு மிளகா கொஞ்சம் வதங்கினோடனே இதை போட்டுருவேன். கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டோம்னா இந்த பச்சை கலர் மாறாது. இது கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் உப்பு போடலாம். அப்போ தான் கரெக்டாக அளவு தெரியும் நம்மளுக்கு உப்பு போடணும். இது நல்லா வெந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் தேங்காய் போட்டால் கொஞ்சம் தேங்காய் போடணும். தேங்காய் போடணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் தான் நல்லாயிருக்கும். ஏதாவது தேங்காய் போட்டு இப்போ எடுத்து வச்சிடறேன். அவ்வளோதான். இது கீரை ஆயிடுத்து, இந்த மாங்காய் மசியல் ஆயிடுத்து. இப்போ அடுத்தது வந்து இந்த குழம்பு என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவான்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த குழம்பு எப்படின்னா எல்லா பருப்பும் போடுவாள். தோரம்பருப்பு, கடலப்பருப்பு, பைத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் வந்து தனியா, இது வந்து கொஞ்சம் 1 ஸ்பூனோட கொஞ்சம் கூட எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சம் பெருங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். வெந்தயம் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் வெந்தயம், இதில் வெந்தயம் எடுத்துக்கல. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து கொஞ்சம் இது போட்டிருக்கேன் மிளகா. காய் வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் நல்லா இருக்கும் இந்த குழம்புக்கு. அதோட 2 பச்சை மிளகாயும் கீரி போட்டுட்டு கடுகு விட்டு இதெல்லாம் இதையும் போட்டு வதக்கிட்டு இந்த அரைச்சதையும் போட்டு புளி கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன். போட்டு கரைச்சி விடணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கிறேன். இதெல்லாம் அந்த பருப்பு, தனியா, மிளகாய் எல்லாத்தையும் வறுத்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், எல்லா பருப்பும் 1 ஸ்பூனு, தனியா, மிளகு, பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். எல்லாம் வறுத்துன்ட்டு இப்போ இதை எடுத்து நைஸாக அரைச்சிக்கிறேன். இந்த கடுகு வெந்தயம் பொரிஞ்சோடனே இந்த வெண்டைக்காய், இந்த பச்சை மிளகாய் இந்த கிள்ளி போட்டுருவோம். நல்லா வெடிச்சிடும். கீரைங்க நம்ம எவ்வளோ வேணும் புளி நான் கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன். ஒரு 7 நிமிஷம் அளவு எடுத்து எடுத்துருக்கேன். நல்லா கரைச்சி அதில் வச்சுருவேன். கொஞ்சம் காய் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி இது பாருங்க நைஸாக அரைச்சுட்டேன். எல்லா பருப்பு, தனியா, மிளகா, வெந்தயம் வறுத்துன்றது அரைச்சிருந்து விட்டுறாதுங்க. விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க, இல்லைன்னா அப்படியே கட்டி போயிடும்.
உப்பும் போட்டுட்டேன். இது கொஞ்சம் அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா கொதி வர வரைக்கும் அப்படி நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி தோணிது அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவட்டை கெட்டியாகிடும். உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த குழம்பு இந்த மாங்காய் மசியல் இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். மாங்காய் மசியல் பண்ணுற அன்றைக்கி இந்த மாதிரி தான் குழம்பு எல்லா பருப்பும் போட்டு எல்லா பருப்பும் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டேன். தனியா 2 ஸ்பூன் எடுத்துட்டேன். மிளகா போட்டு நல்லா வறுத்து அரைச்சிட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து இது காய் வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் 3 நல்லாயிருக்கும். அதோட 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுன்ட்டு அரைச்சி பண்ணுறேன். ரொம்ப இந்த டேஸ்ட்டு இந்த குழம்பு நல்லாயிருக்கும். இந்த கொதி வந்துடுத்து 2 கருவேப்பிலை அப்படியே போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி சமையல் வந்து இந்த பல பருப்பு போட்டு வத்த குழம்பு, மாங்காய் மசியல், கீரை. இது வந்து இந்த மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் சரி கொஞ்சம் மோர் ஜாத்துக்கிறதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இதுமாதிரி பொடிப்பொடியாக நான் நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அன்றைக்கி இந்த ஊறுகாய் பொடி பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அன்றைக்கி காமிச்சேன் பாருங்க ஊறுகாய் பொடி. அந்த ஊறுகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு வெறும் கடுகு தாளிச்சு கொட்டினா, அப்புறம் கடுகும் பெருங்காயம் தாளிச்சு கொட்டினா இது மோர் ஜாத் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கடுகு பெருங்காயம் போட்டுருக்கேன். இது போட்டுன்னு இது தாளிச்சுக்கணும். ஸோ இது மோர் ஜாத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதான் இன்றைக்கி சமையல் எங்கள் இடத்துல.